எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபைண்டிங் சிப்ளிங் எலமெண்ட்ஸ். சிப்ளிங்னா ஒன்றில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், உங்களுக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி, அதுதான் சிப்ளிங். ஓகேவா? ஸோ ப்ரோமேட்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாமில் உள்ள எலமெண்ட்ஸோட சிப்ளிங் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், ரசமோட சிப்ளிங் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் கேர்ட், சாம்பாரோட சிப்ளிங் பார்த்தீங்கன்னா இந்த ரசம் கேர்ட். ஓகேவா? அண்ணன் தம்பின்றாங்களே அந்த ரிலேஷன்ஷிப் தான் சிப்ளிங் கால் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் சம் கண்டிஷன்ஸ் நீங்கள் இது மாதிரி சிப்ளிங்கோட எலமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கணுன்னா அது எப்படி வாங்கலாம், அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட கோட்குள்ளே போயிடுவோம். அண்ட் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட மெயின் பர்பஸ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் லாக் பண்ணிப்போம். ஸோ லாக் அண்ட் ஃபுட் ஐட்டம். ஸோ ஃபுட் ஐட்டம் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது, ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்பெக்ட் கன்சோல். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வருது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதோட டெக்ஸ்ட் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், டாட் டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட். ஓகேவா? என்ன டெக்ஸ்ட் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாம்பார் வருது. ஓகே, ஸோ இந்த ஆக்சுவலி இப்போ 3 தாங்க வச்சுருக்கோம், இன்னும் ஒரு 2க்கு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒன்று பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு யூஎல் டேக் கிரியேட் பண்ணுறேன். அந்த யூஎல் 1 to 5 நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் இந்த நெக்ஸ்ட் எலமெண்ட் அதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம காமிக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய கோட்குள்ளே போயிட்டு, என்னோட இண்டஸ் HTML-க்குள்ளே போயிட்டு, அண்ட் யூஎல் டேக் இருக்கா, இந்த யூஎல் டேக் கீழேயே நான் இன்னொரு யூஎல் டேக் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ யூஎல் இது ஆக்சுவலி கமெண்ட் போட்டுக்கலாம். ஆக்சுவலி என்னவா இருக்க போகுது, கொஞ்சம் மேலுக்கு போயிட்டு இது ஜஸ்ட் சிப்ளிங் எலமெண்ட்ஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள் இது ஆக்சுவலி. ஓகேவா? அண்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இமெண்ட் மூலியமாக நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் குயிக்காக எல்ஐ. அண்ட் இது எனக்கு 5 இருக்கணும். ஓகேவா? இந்த சிம்பிள் போட்டுட்டு நான் இப்போ போட்டேன் அப்படின்னா பார்த்தீங்களா, ஸோ 1 2 3 4 அழகாக வந்துருச்சு. ஓகே, அதுக்கான ஸ்னிப்பெட் இது தான். ஸோ யூஎல்குள்ளே இருக்கிற எல்ஐ இருக்கணும், அண்ட் எல்ஐ 5 டைம்ஸ் இருக்கணும். அண்ட் அதோட ஐட்ரேஷன்ஸ் இந்த சிம்பிள் எனக்கு வேணும். ஓகேவா? அதை நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அண்ட் போட்டு நீங்கள் டாஸ்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் பண்ணும். ஓகேவா? இதை பற்றி நான் செப்பரேட்டான வீடியோ போடுறேன், இமெண்ட் பற்றி ஒரு தனியான சீரிஸே போடுறேன். வீடியோ பத்தாது, சீரிஸே போடுறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, மேட்ருக்கு வருவோம். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் இந்த யூஎல் வச்சு தான் நான் எக்ஸாம்பிள் ஷோ பண்ண போகிறேன் உங்களுக்கு. ஸோ லேர்னிங்.jsக்குள்ளே போயிட்டு லைட்டை மாடிஃபை பண்ணிப்போமா. ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு என்ன வேணும், எனக்கு யூஎல் டேக். ஸோ யூஎல் டேக்கில் ஆக்சுவலி 2 இருக்குது பாருங்கள். ஸோ இது யூஎல் டேக் இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே இன்னும் யூஎல் டேக் இருக்குது. கரெக்டாக? ஸோ எனக்கு இந்த டாக்குமெண்ட்டில் 2 யூஎல் டேக் தான் இருக்குது. ஸோ எனக்கு இது வேணாம். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டில் லாஸ்ட் யூஎல் டேக் மட்டும் செலக்ட் பண்ண நான் என்ன பண்ணலாம், அதுவும் பண்ணலாம். ஸோ சின்ஸ் இது கொரி செலக்டர்னால உங்கள் CSSோட கொரிஸ் நீங்கள் இதில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் சொன்னேன்னா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎல் டேக்கில் லாஸ்ட் சைல்டாக இருக்கிறத மட்டும் எனக்கு வேணும். அண்ட் அதில் குறிப்பாக எனக்கு இந்த லிஸ்ட் தான் வேணும் எனக்கு. நான் மற்றபடி எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை, இந்த லிஸ்ட் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். ஸோ எல்ஐ போட்டுக்கிறேன். அண்ட் இது ஃபுட் ஐட்டம்ஸில் நம்பர்ஸ் மீனிங்ஃபுல்லாக வச்சுப்போம். ஓகே, அதே மாதிரி நம்பர்ஸ் டாட் இன் டெக்ஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 வருது. ஓகே, ஸோ நீங்கள் அவுட்புட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தெரியும் உங்களுக்கு 1 2 3 4 5 இருக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம யூஐ அந்த கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்ல, நம்ம அதோட கான்செப்ட் தான் நம்ம புரிஞ்சு வச்சுருக்கணும். அதோட யூஐ டிசைனிங் அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஓகே, ரைட். சரி, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட அக்கரன்ஸ். ஸோ சிப்ளிங் தானே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் இப்போ நீங்கள் முன்னாடி போகிறீங்க வச்சுக்கோங்களேன், அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒருத்தங்க இருப்பாங்க, உங்களுக்கு பின்னாடி ஒருத்தங்க இருப்பாங்க. ஓகே, சேம் லாஜிக் தான் இங்கேயும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லாக் பண்ணுறேன். அண்ட் லாக் பண்ணிவிட்டு நம்பர்ஸ் டாட் நெக்ஸ்ட்னு டைப் பண்ணும்போது பாருங்களேன், இங்கே 2 இருக்குது, நெக்ஸ்ட் சிப்ளிங் நெக்ஸ்ட்ElementSibling இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் சிப்ளிங் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் சிப்ளிங். அண்ட் இதை எனக்கு ஆக்சுவலி தேவைன்னு நினைக்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ எனக்கு இதோட டெக்ஸ்ட் வேணும் இல்லையா, அதே மாதிரி நான் டாட் இன்னர் டெக்ஸ்ட் போட்டுக்கிறேன். ஸோ இன்னர் டெக்ஸ்ட் கேபிட்டலில் இருக்கணும். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன் வருது. ஸோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு பார்ப்போம். எஸ், என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நான் ரிமூவ் பண்ணிவிட்டு டாட் நெக்ஸ்ட் சிப்ளிங் மாதிரி தந்துட்டு சேவ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்னு இருக்குது. ஏன் அப்படின்னா நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஜஸ்ட் நீங்கள் எலமெண்ட் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணல வச்சுக்கோங்களேன். இந்த நெக்ஸ்ட்டுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் மட்டும் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சைல்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நோட் தான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு நோட், இங்கே பார்த்தீங்களா, நோட் டாட் நெக்ஸ்ட் சிப்ளிங். ஓகே, அதை நோட் அண்ட் ஆக்சுவலி என்னது, இட் கேன் பி லைக் கமெண்ட்டாக இருக்கலாம், இட் கேன் பி லைக் ஆட்ரிபியூட்டாக இருக்கலாம், எலமெண்ட்ஸ் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ நம்ம கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம HTML கோடுக்குள்ளே போங்களேன், இந்த எல்ஐக்கும் இந்த எல்ஐக்கும் கேப் இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்பேஸு தான் டாம் ஜஸ்ட் இந்த டெக்ஸ்டோட எடுத்துக்கும். ஓகே, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த விஷயம்லாம். ஸோ இன்னொன்று இருக்குது, என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் எலிமெண்ட் சிப்ளிங் இருக்குது. இது நீங்கள் சேவ் பண்ணி பாருங்களேன். இதில் தான் வந்து ஒரு எல்லை இருக்குது. ஓகே, ஸோ இது நம்ம டெக்ஸ்ட் பார்க்கணும்னா பார்க்கலாம். டாட் இன்னா டெக்ஸ்ட் சேவ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஓகே, ஸோ இதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சிப்ளிங் அப்படின்னா ஸோ இதோட நெக்ஸ்ட் நோடு. ஸோ நோட்னா இதுக்கான ஸ்பேஸ் இருக்கலாம், இல்லை வந்து ஏதாச்சும் கமெண்ட் போட்டிருக்கீங்களா, அந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஓகே, ஆனால் இந்த நெக்ஸ்ட் எலமெண்ட் சிப்ளிங் அப்படின்னா அதோட எலமெண்ட் தான் தரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1ஓட நெக்ஸ்ட் எலமெண்ட் என்னது 2, அதனால உங்களுக்கு 2 காமிக்குது. ஓகே, அதுவே இன்னொன்று இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க நம்ம பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் பார்த்தாச்சு, பின்னாடி இருக்கவங்க பார்க்கணும்ல, பின்னாடி எப்படி பார்க்கலாம், ப்ரீவியஸ். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி காப்பி பண்ணிக்கலாம். கீழே வந்து நெக்ஸ்ட்டு பதிலாக ப்ரீவியஸ்னு போடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சிப்ளிங் காமிக்குது. அண்ட் இப்போதைக்கு இது மட்டும் நம்ம பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஒன்று பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸ் சிப்ளிங் போட்டுக்கிறேன். அண்ட் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன், கமெண்ட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஸோ சேவ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பி டெக்ஸ்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா நல்லா பாருங்கள், திருப்பியும் இந்த யூஎலுக்கு இங்கேயும் கேப் இருக்குது. கரெக்டாக இந்த கேப் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு காமிக்குது. அண்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேபி இதை நான் வந்து அன்கமெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே நான் வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட் சிப்ளிங் பதிலாக ப்ரீவியஸ் எலமெண்ட் சிப்ளிங் தரேன். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா cannot read property of nullனு வருது. ஏன் நல்லா பாருங்கள், நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் நான் வந்து இது செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஆக்சுவலி இது என்ன தெரிஞ்சு பார்ப்போம் முன்னாடி. ஸோ முன்னாடி இங்கே நம்ம ஆல்ரெடி ரைட் பண்ணியிருக்கோம். சேவ் பண்ணிக்கோங்க. 1 ஓகே, நம்ம 1 தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். 1க்கு முன்னாடி ஏதாச்சும் லிஸ்ட் இருக்கா பாருங்கள். 1க்கு முன்னாடி எதுவுமே இல்லை. கரெக்டாக எதுவுமே இல்லாதனால தான் இது என்ன சொல்லுது, cannot read property of null. அது வந்து நல் ரிட்டர்ன் பண்ண சொன்னா எதுவுமே ஃபைண்ட் பண்ணலன்னா, ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வந்து அதில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எரர் காமிக்குது. ஓகே ரைட், ஸோ இதை நீங்கள் செஞ்ச வேண்டிய விஷயம். சப்போஸ் அதால் அது மாதிரி இல்லை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல் தான் ரிட்டர்ன் பண்ணணும். நல் தரும்போது நீங்கள் இந்த மாதிரி இன்னர் டெக்ஸ்ட்லாம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி எரர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, த்ரோ பண்ணும். அது ஆக்சுவலி ஷோ ஆகும் இல்லை, த்ரோ பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் அந்த நெக்ஸ்ட் சிப்ளிங்க்கும் இந்த ப்ரீவியஸ் சிப்ளிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, ஐ திங்க் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரியாக போட்டுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி லைக் எனி நோட் இருக்கலாம். ஓகேவா, ஸோ சேவ் பண்ணிக்கலாம், ஃபார்மேட் ஆயிடுச்சா. அண்ட் இது மேலே இருக்கட்டும். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் பி லைக் எனி எலமெண்ட் நோட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சிப்ளிங் அப்படின்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு நோட் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நான் இங்கேயும் போட்டுக்கிறேன் நோட். நிறைய லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க ரிட்டன் டைப், அதான் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எலமெண்ட் தரும். ஓகே, ஸோ எஸ், ஸோ இதாங்க. ஸோ நம்ம வந்து ஆக்சுவலி மோஸ்ட்லி நிறைய விஷயங்கள் அதில் பார்த்துருக்கோம். இந்த ரீசெண்டாக இந்த 4 வீடியோஸ் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். ஸோ ட்ரெவர்சல் பார்த்துருப்போம், லைக் எப்படி வந்து அதோட பேரண்ட் வாங்குறது, அதோட சைல்டு எப்படி வாங்குறது, அண்ட் அதோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட், லாஸ்ட் எலமெண்ட், அதோட நோட் எப்படி வாங்குறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அண்ட் ஃபைனலி நம்ம என்ன பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில், அதோட சிப்ளிங்கும் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ ஒரு எலமெண்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நீங்கள் எங்கே வேணால் மூவ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கர்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சாம்பார் வேல்யூ வாங்கினா நீங்கள் உங்களால் வாங்கலாம். அதுக்கான கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு அசைன்மெண்ட் நான் உங்களுக்கு தரேன். ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் ஓகேவா, இதே மாதிரி நீங்கள் ஒரு கேல்குலேட்டர் இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு டெய்லி நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, உங்களோட டு டூ டாஸ்க்காக இருக்கட்டும், அதெல்லாம் போட்டுட்டு சேம் இதே இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் டு டூ ஐட்டம், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டெய்லி என்னென்ன பண்ணுவீங்களோ காமன் ஐட்டம்ஸ் ஒரு 5 லிஸ்ட் நீங்கள் போட்டுக்கோங்க. அது ஏதாச்சும் ஒரு ரேண்டம் செலக்ட் பண்ணி அங்கேருந்து எப்படி நீங்கள் மேலே நேவிகேட் பண்ணுறது, எப்படி நீங்கள் கீழே நேவிகேட் பண்ணுறது சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்கோங்க. அதுதான் இந்த கான்செப்ட் ஃபுல்லாகவே. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் வந்து நினச்சிருப்பீங்க அப்படின்னா டாம் வந்து சாதாரண ஒரு கான்செப்ட் நினச்சிருப்பீங்க. பட் ரியாலிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டாம் தான் வந்து ஒரு பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது நீங்கள் படிக்காமல் நீங்கள் ரியாக்ட் கற்றுக்கிட்டாலும் சரி, ஆங்கிள் கற்றுக்கிட்டாலும் சரி, அது ஃபுல்லாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதனால் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ரைட், ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சா நம்ம டிஸ்கவுண்ட் சேனலில் நீங்கள் கேட்கலாம். அண்ட் இதுக்கான சோர்ஸ் லிங்கும் நான் கீழே லிங்க்கில் போடுறேன். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஹெல்ப் வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வேற டாபிக் பற்றி பார்க்கலாம். பாய்.